ஹாய் கைஸ், நாங்கள் திரும்பி எங்களோட ரெகுலர் ஸ்பாட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் வெளியே போய் வேறு வீடியோவில் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது நெக்ஸ்ட்டு வரும். இப்போதைக்கு எங்களுக்கு டக்குன்னு ஒரு கண்டென்ட் வந்ததுனால இது இன்னைக்கு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்கோம் எடுக்கிறதுக்கு. வீடியோக்கு லைட்டாக ரிலேட்டடாக இருக்கணும் போகிற வீடியோ தான். எல்லா வீடியோ ரிலேட்டடாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்கு வீடியோவே இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. அது வேறு விஷயம். கன்சிஸ்டன்சி இல்லையே இதில் அப்படி வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. ஆனால் இந்த வீடியோ வந்து ஒரு லவ் அட்வைஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் திடீர்னு லைவாக ஒரு லவ் அட்வைஸ் கேட்டால் அவங்க எவ்வளோ டார்க்காக கேவலமாக அசிங்கமாக சொல்லுவாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். சில பேர் அசிங்கமாக சொல்லலாம், சில பேர் நல்லதாக சொல்லலாம். பட் எக்ஸாக்டாக இந்த வீடியோட கான்டென்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மாப்பிள்ளையோட எக்ஸ் வந்துட்டு திரும்பியும் வரப்போகிறாங்க. ஜோக் ஜோக். அதுக்கு வந்து இவருக்கு ஃபீலிங்ஸ் வர மாதிரி இருக்குது, திரும்பி எக்ஸ் கூட பேட்சப் ஆகலான்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு இவர் சஜஷன் கேட்க போறாரு. அதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போகிறது வந்து ஆச்சு ஓடு வார இறுதி. ஹலோ டேய், கேட்குதாடா? கேட்கவே மாட்டேங்குது பேசுறது. ஹலோ டேய் மச்சி, இது இப்போ வேற ஒரு சீன் ஆகி போச்சு. என்னடா ஆச்சு? நான் வந்து ஸ்கூலில் ஒரு பொண்ணை வேற லவ் பண்ணனா. ஸ்கூல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணியா? ஆமாம், அந்த பொண்ணு வேற என் ஆஃபீஸ் டீம்லேயே வந்து சேர்ந்துருச்சுடா இப்போ. ஐயோ, யார? ஆமாம் ஆமாம், அவதான். ஒரே நிமிஷம். நீங்கள் அழைக்கும் நபர். ஹலோ, கேக்குதுடா? அதுதான் வேற வந்து என் டீம்லேயே சேர்ந்துட்டாடா. அதனால என்னத்த போயிட்டு வாடி என்கிட்ட. இல்லாச்சு, அது சீன் இல்லை. அப்படி இருந்தாவாச்சு பரவாயில்லையே. ஆனால் இப்போ என்னன்னா வந்து அவள் வந்து திடீர்னு வந்து என் மேலே இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாடா. இந்த மாதிரி திரும்ப வந்து வேற மாதிரி பேசுறவங்களை கூட நம்ப, இந்த திரும்ப வந்து இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு சொல்றவங்களை மட்டும் நம்பாதரா பரத். என்ன நல்ல தர்மடியா. ஆனால் இப்போ அதுவும் என்னன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அஸ்வத், மறுபடியும் இது போயிடலாமா அப்படின்னு ஃபீலிங்கா இருக்கா? சரி ஓகே. டேய் அஸ்வத், அது முடிஞ்சு போயிடுச்சு அஸ்வத். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு. அதனால தான் இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லைன்னா இப்படி எதுக்கு ஒரு மாதிரி இருக்கு? டே, ஏன்டா இப்படி என்ன போட்டு சோதிக்கிறீங்க? அந்த பாட்டு போட்டு விடு. வந்த கொடி மண்ணக்கி காயம். டே அஸ்வத், எப்பவுமே சம்பந்தமே இல்லாம பேசுறதாண்டா. டே என்னடா இது, என்னடா ஒரு பெரிய விஷயமாடா? என்னடா நீ பேசி? இப்போ நான் அவகிட்ட போலாமா வேணாமா? எனக்கு நீ ஒரு அட்வைஸ் சொல்லு. நான் என்னையே கேட்டீங்கன்னா வேண்டான்னு தான் சொல்ல. தயவு செஞ்சு அனுராக் கிட்ட மட்டும் கே. அனுராக் கிட்ட கேட்டேன்டா, அவன் யாராது ஏன் அவ போனா நீ என்ன இன்னொருத்தி கூட போக கூடாதா? அவன் எக்ஸ் தானே, அப்பதான் லவ் கரெக்டா இருக்கும்னு சொல்லி அவன் சொல்லுவான்டா பரத், அவன் சொல்லுவான். உனக்கு என்ன தோணுது நானும் சொல்லுவேன். உனக்கு உன் மனசுல என்ன தோணுது அதுதான் முக்கியம். எனக்கு வந்து குழப்பமா இருக்குடா. அந்த குழப்பத்துல வந்து நீ வந்து ஒரு தெளிவை கண்டுபிடிக்கணும். போய் ஒரு ஓல்டு மார்க் ஒரு குவார்டர் ஒன்று வாங்கு, தனியா உட்காந்து அடி. 2 சிகரெட் 10 வச்சேன்னு வச்சுக்கோங்க, 3ஆவது சிகரெட்டுக்கு உனக்கு தெரிஞ்சிடும் என்ன கணக்குன்னு சொல்லி நீ டிசிஷன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரி அஸ்வத், ரைட்டு. அவ்வளோதான். இது போய் நீ இவ்வளோ சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு நான் கூப்பிடுறேன் கடைசியா. சரி ஓகே, நீ கூப்பிடு. நீ எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீ கூப்பிடு. நம்ம இதை பத்தி பேசலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், என்ன சொல்லி வந்தாலும் நம்ம திரும்ப ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னா மட்டும் நம்பாத பரத். ஓகே ஓகே அஸ்வத், பிகாஸ் ஒன்ஸ் இட்ஸ் லாஸ்ட். ஓகேடா. ஓகே பரத், பை. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ சமத்தியா அட்வைஸ் சொல்றானா, ஒரு குவார்டர் வாங்கி 2 சிகரெட் 10 வை, 3ஆவது சிகரெட் 10 வைக்க போகும்போது உனக்கு ஒரு பதில் வரும். அதுதான் உன் பதில். குழப்பத்துல ஒரு குழப்பத்தையும் விட்டுறதா அதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். பாய், இங்கே ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு என் வாழ்க்கையில்.
என்னடா ஆச்சு? வாழ்க்கையில பஞ்சாயத்து அளவுக்கு என்ன பிரச்சனை? இந்த விஷயத்தில் நீ கரெக்டாக இருப்பேன்னு காரணத்துக்காக நான் உனக்கு கூப்பிட்றேன். என் எக்ஸ் இருக்கா சரியா, நான் ஸ்கூலில் ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். அந்த 12th படிக்கும் போது அது 5 அவ ஏதோ நல்ல பேரடா. சரி அதை விட்டுரு. அவள் என்ன பண்ணிட்டா இப்போது என் ஆஃபீஸில் என் டீம்லேயே வந்து ஜாயின் பண்ணிட்டான். ஐயோ எப்படா? அதுதான் பாரு, என் டீம்லேயே வந்து ஜாயின் பண்ணிட்டா. இப்போ ஒரு 3-4 நாள் ஆயிருக்கும், மண்டே ஜாயின் பண்ணிட்டா. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறா, இனி என் மேலே உனக்கு அவளுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்காமா, நான் மறுபடியும் டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ணுறது, எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. என்னடி சொல்ற? இது எனக்கு வந்து என்ன கதைன்னா என்னன்னா, முதல்ல அது அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி முடிஞ்சுச்சு? அந்த எக்ஸ் எதனால முடிஞ்சுச்சு? அதுதான் சீட்டிங்னால. இது ஏன் எக்ஸா? சாரி, என் எக்ஸ் வந்து இல்லை, என் எக்ஸ் வந்து எதனால முடிஞ்சுன்னா, அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நானும் வந்து படிக்கிறதுக்கு வேற எங்கேயோ போவேன் அப்படின்னு சொல்லி அவள் போயிட்டா, நானும் போயிட்டேன். அவள் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு பையன் கூட கமிட் ஆகிட்டா. மறுபடியும் அவள் வந்து அவன் கழட்டி விட்டான் போல, அடி வாங்கி வந்துட்டா. இப்போ நான் சரி, உனக்கு வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ரிலேஷன்ஷிப்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம வேணா கொஞ்ச நாள் ஏதாவது ட்ரை பண்ணி பாரு, ஒப்பேருதான்ட்டு. இல்லைன்னா விட்டுரு. இல்ல உனக்கு ஃபீலிங்ஸ் இல்லைல்ல? ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, சிச்சுவேஷன்ஷிப் மாதிரி சொல்றியா? சிச்சுவேஷன்ஷிப் மாதிரி ட்ரை பண்ணு. அவ கேரக்டரு அப்புறம் அவளை பத்தி கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு வேணா ஒத்துக்கோ. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்னா? பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அவன் இவ்வளவு நாள் எப்படி இருந்தான்னு தெரியணும்ல. எப்படிதான் நம்பவே முடியாதுடா. அப்புறம் நம்புற கண்முடித்தனமா நம்பிக்கை சொல்ற அவளை பத்தி. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க இப்படி. சரி, அப்போ சிச்சுவேஷன்ஷிப்பில் இருந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. ஆமா, அவ இப்பதான் இங்க வந்திருக்கா இந்த என்விரான்மெண்ட்டுக்கு. அவ இதுக்கு முன்னாடி எங்க இருந்தா? அவ பெங்களூரு. போட்டா ஒரு போற போட்டியா பெங்களூர்ல இருந்துட்டு வந்திருக்கா. இவரு யார வேணா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷனே பெங்களூரா இருந்தா ரிஜெக்டட் தான். செகண்டரி क्वेश्चनே கிடையாது. ஐயோ ஐயோ, அதையெல்லாம் வந்துக்காத. என்ன சொல்றான் ஆர்த்திக்கு? ஆர்த்திக்கு வந்து போகாதல, நீ இப்பதான் வந்து டெடிக்கேட்டடா இரு அப்படிங்கிறான். உனக்கு தேவையானதை மட்டும் பாத்துக்கோ. வளர்றதுன்னா சும்மா வச்சுக்கோ, ஜாலியா. ஆமா, வலையில விழுற மீனை எதுக்கு சும்மா துருதி போடுற? சோன்னு கேட்கலாங்கிறியா? சோன்று வேற வழியே இல்ல. சும்மா ஜாலிக்கு மைண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு வச்சுக்கோ. நீ ஃபீலிங்ஸ்ல விழுந்துடாத. நீ யோசிச்சு பாரு. அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவ்வளவு நாள் இல்லாதவ டக்குன்னு வந்து இப்போ வந்து எனக்கு இன்னும் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவளே சிச்சுவேஷன்ஷிப் தான் உன்னைய பாக்குறாங்க. ஓ ஆமாண்டா, எனக்கும் அதான் தோணுச்சு. அது சிச்சுவேஷன்ஷிப். தெய்வமே தெய்வமே. இது மாதிரி வேற நம்ம இன்னொரு கண்டென்ட் இருக்கு. எக்ஸாட்டிக்கா ஒரு கண்டென்ட் நெக்ஸ்ட் நம்ம எடுக்கலாம். எக்ஸாட்டிக்கா ஒரு கண்டென்ட் சார், என்ன எக்ஸாட்டிக்கா ஒரு கண்டென்ட்? எக்ஸா டைரக்டா வீட்ல போய் பார்க்கணும் அப்படிங்கறியா? மீட்டிங் மை எக்ஸ் அப்படினு சொல்லிட்டு சர்ப்ரைசிங் வந்து எடுத்துட்டு அனுராகே அப்படி வந்து சர்ப்ரைசிங் மை எக்ஸ். அவ நீ சர்ப்ரைஸ் பண்ண மாட்டா, அவ தான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுவா. மண்டத்தாலி இவ்வளவு குடிச்சு போட்டு வருவா. அதெல்லாம் தேவையா? நல்லா இருந்துட்டு தான் வரணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சது ஃபன்னியஸ்ட் வீடியோ நான் எதிர்பார்த்தது வந்து டார்க்கஸ்ட் வீடியோவா ஆகிப்போச்சு. அதுவும் போக போக இன்னும் ரொம்ப டார்க் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதனால நாங்கள் இதோட முடிச்சிட்டோம். இதுக்கு மேலேயும் நாங்கள் வந்துட்டு அசிங்கமாக வந்து வீடியோ போய் உங்களை புண்படுத்த விரும்பலை. அதனால நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இது மாதிரி டக்குன்னு வேறு ஏதாச்சும் இல்லை ப்ரோ இது ஃபன்னாக தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ எடுக்கிறோம். ஓகே கைஸ், bye. Thanks for watching this video. Do subscribe to Goodfellas.